ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் உப்பு போட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் எண்ணெய், தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம சாஃப்டாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அதில் கொஞ்சம் கோதுமை மாவை 4 சைடு ஸ்ப்ரெட் பண்ணி இதுக்குள்ளே இப்படி வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்னு எல்லா கடையிலும் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இட்லி பாத்திரம் வச்சு அதில் அடியில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இதை வச்சு மூடி போட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி 20 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு இது ரெடி ஆகிடுங்க. ப்ரெட்டு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் இது ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா பாருங்கள். நன்றி.